guys, நான் Blue Eye Tamil Gaming. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Stickman Great War Dragon Ball தான் விளையாட போறோம். இது முடிச்சோனே நம்ம வந்து Stickman Great War அதாவது நருட்டோ இது போடுவோம். இது வந்து ஃபுல்லா முடிக்கணும். ஃபுல்லா எவ்வளவு வரைக்கும் இருக்கு? ஃபுல்லா லன்டியா வரைக்கும் இருக்கு. லன்டியா வரைக்கும் இருக்கதை முடிக்கணும். முடித்தா இது ஃபுல்லாக முடிச்சிடுவோம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கே பாருங்கள் கைஸ், இது 5வது அது பேர் என்ன 10வது யூனிவர்ஸை சேர்ந்த பிளானட் அது. ஓகே, இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். அடிக்கிறாங்க, அடிக்கணும், திரும்ப அடிக்கணும். இந்த ஃபீல்டு கையிலே உட்கார மாட்டேங்குது. பயங்கரமாக அடிக்கணும்னு தெரியுது, ஆனால் அழிக்க முடியல. அந்த மாதிரி தான் அடிக்கணும். என்னதான் பயங்கரமாக அடிக்கணும், எனக்கு அவ்வளோவா இது இம்பாக்ட் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து சூப்பர் கண்ட்ரி, இதுவே நம்ம டோர்னமெண்ட்லாம் போனோம்னா பிச்சு எடுத்துருவாங்க. அப்படியே ஃபீல்டு டோர்னமெண்ட்டில் நம்மள்கிட்ட இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம காலி. அவ்வளோதான். அடுத்த மேட்ச் இனிமேல் நம்ம ஒரு ஸ்டாக் கூட இழக்காமல் பேட்டில் பண்ணுவோம் கைஸ். நம்ம ஸ்டார் இழக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எல்இடி அப்புறம் வந்து பாக்ஸ் பேட்டில், இந்த ரெண்டுத்துல மட்டும்தான் நமக்கு ஸ்டார் வந்து போகிறது. இந்த ரெண்டுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு தான் போகும். அவ்வளோதான், இந்த மேட்ச் முடிச்சாச்சு. அடுத்தது இது என்னது? எலீடு. எலீடு இவனுங்கள்கிட்ட தான் அடி வாங்கக்கூடாது. எப்படியாவது இவங்களுக்கு அடி வாங்காமல் நம்ம எவால்வ் ஆகணும். நம்ம ஷீல்டு போட்டு தடுக்குது, அவனுங்கள்ட்ட இவ்வளோ அட்டாக் வாங்கியிருக்கோம். அவங்க ஷீல்டு போடாமல் அடி வாங்கியிருக்கிறது வந்து இவ்வளோ கம்மியாக தான் அடி வாங்கியிருக்காங்க. ஓகே, இவனுங்க திடீர்னு வேறு அட்டாக் பண்ணுவாங்க கைஸ், அதான் பக்கு பக்குன்னு. ஒரு அட்டாக்ல மாட்டிக்கிட்டேன். போன தடவை அளவுக்கு இந்த தடவை வந்து எப்படி குறையல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, போட்டு ஸ்பிரிட் பாம்புக்கு போடு, ஃபீல்டு போட்டாங்க. சரி, ஃபீல்டு போட்டு தவிர்க்கனால ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு இதாக. இந்த ஸ்பிரிட் பாம் அப்படி இருக்காது, ஃபீல்டு போட்ட டைமே இருக்காது. அவ்வளோதான், போடுங்க. ஓகே, அடுத்தது நமக்கு முன்னாடி இருந்த தகுலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னும் ஸ்பீடாக இருக்கும். பயிர்களுக்கு மினோட்டோ பவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
இருக்குங்க. சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அட்டாக் பட்டன் வேற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு அட்டாக் பட்டன் வேற மாதிரி இருக்கு. ஹாலை போட்டு வறுத்து எடுத்தாச்சு. வெந்துட்டாங்க. ஓகே, எப்பதான் பிக்கலோக்குள்ள சண்டை போடுவாங்க. பிக்கலோக்குள்ள சண்டை போட போறாங்க. சீக்கிரம் பிக்கலோ முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அடுத்தது வந்து ஜங்கிள்னு ஏதோ பேர் போட்டுருந்துச்சு. அந்த ஜங்கிளுக்கு வேற போனோம். அடுத்து என்ன ஒரு பவர்! பாதி ஹெச்பிகிட்ட வந்து வரப்போகுது. அச்சோ, இது பாதி ஹெச்பியா கீழே இருக்கான்னு தெரியலையே. 50% ஹெச்பி குறைஞ்சாலே நம்மளுக்கு இது பண்ணிடுவாங்க. அச்சோ, குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். 50% ஹெச்பி காலி. ஒரு ஸ்டார் போச்சு. ரீட்ரை. அந்த ஒரு ஸ்டாரை நான் இழக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டார் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். இந்த ஒரு ஸ்டாரை வச்சனால ஒரு யூனிவர்ஸ் வாங்க முடியல. ஆனால் அதெல்லாம் கனவுல வேணா இருக்கும். கவரை வச்சுட்டு போட்டு பார்க்கணும். அடிக்காம இருக்க மாட்டேன். ஓகே, ஸ்பிரிட் பாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாரை நம்ம காப்பாற்றியாச்சு. ஓகே டியர் guys, finally Piccolo fight. Piccolo fight வந்தாச்சு guys. பிக்கலோவை எப்படியாவது தோற்கடிக்கணும். ஷீல்டு போட கூட டைம் தராமல் இருக்கலாம் பிக்கலோ. ஃபஸ்ட்டு பிக்கலோ எளிமையாக இருந்து தான் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்கிறதுனால நம்மளுக்கு பாடம் பார்க்காம அடிக்கிறாங்க. வெஜிட்டானா சொல்லவே தேவையில்லை, நம்மளை ஃப்ரெண்டே மதிக்க மாட்டாங்க. அதுக்கு பிக்கலோவே எவ்வளவோ பரவாயில்ல. பிக்கலோ ஃபைட் ஈஸியாக தாங்க இருக்கு, அவ்வளோ கஷ்டம் இல்லை. அவ்வளோதான், பிக்கலோவுக்கு சமாதி கட்டியாச்சு கைஸ். பிக்கலோ சமாதி. ஓ, தோற்கடிச்சவங்கள இது கேரக்டர் தராங்க. கேரக்டராக பிக்கலோவே கொண்டிருக்காங்க, இதெல்லாம் நியாயமா? பிக்கலோவை தோற்கடிச்சதுக்கு பிக்கலோ கொடுக்குறாங்க. வெல் மினியன். பெல்மினியன். Who is the பெல்மினியன்? யாரு இந்த பெல்மினியன்? இது வரைக்கும் நான் டிராகன் பால்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்ததே இல்லை. பெல்மினியன் இவனை வந்து கிரீன் கலர்ல தான் நான் பார்த்துருக்கேன். அவன் தான் வந்து அது வில்லனாகவும் வருவான். இந்த மாதிரி ஆளை நான் பார்த்தது. அப்புறம் ஆண்ட்ராய்ட் 17 அவன் முடிஞ்சிடுவான். ஓகே, அவனுக்கு மண்டையில் வந்து அப்படியே 3 நிமிஷம் அவனுக்கு திறந்துருக்கு மண்டை. அவனுக்கு ஏன் 3 நிமிஷம் அவனுக்கு மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு மூளை இல்லை கை. இல்லைன்னா அவனுக்கு மூளை கருப்பு கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே கைஸ், எலியிட வந்து ஸ்பிரிட் பாம் வச்சு அடித்தா தான் பாதி வந்து ஹெல்த் வரும். இவனை ஸ்பிரிட் பாம் வச்சு அடித்தாலும் பாதி ஹெல்த் வராது. அப்போ வந்து இவன் வந்து எலியோட அளவுக்கு வந்து இந்த இதில் பவர். அப்போ எலிடு வந்து இதோட பவராக இருப்பாங்க. இது எலிடு ஒரு எலிடு வந்துட்டான். இந்த மாதிரியும் பார்த்துருக்கேன் கைஸ். ஐயோ கைஸ், எலிடு அடிக்கிறது அது மிடில் லெவல் பாஸ் மாதிரி இருக்குது. எலிடு மிடில் லெவல் பாஸ் அளவுக்கு அடிக்கிறாங்க கைஸ். இது சொல்லிட்டாங்க. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே ஆனால் அது நம்மளுக்குள்ள பார்க்கப்படுங்க அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. மேட்சை அடிச்சிருப்பாங்க. அதே வந்து ரசிகன் மாதிரி கிரியேட் ஆகிடுது. விடாமல் அடிக்கிறேன். உங்களுக்கு நருட்டோ பிடிக்குமா இல்லை ட்ராகன் பால் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ட்ராகன் பாலில் கோகு பிடிக்கும். அப்புறம் வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் நருட்டோ தான் பிடிக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ், பை.